நேற்று நம்ம பிசிசிஐ முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஆர்சிபி அணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நெட் ரன் ரேட் குறைக்கப்படலாம். அதன் காரணமாக சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற தகவல் நேற்று மதியம் இருந்து வெளியாக ஆரம்பிச்சிட்டு இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் நம்ம எம்எஸ் தோனி ஒரு முக்கியமான யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதிவு ஒன்று அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை கேட்குறப்ப இந்த மனசு தாண்டா தோனி கடவுள் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே அவரை கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குற நம்ம எல்லாருக்குமே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நேற்று பிசிசிஐ ஆர்சிபி அணி அவங்க மேலே நடவடிக்கை ஏதாச்சும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தோனி அவரை தொடர்பு கொண்டதா தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் அதுக்கு நம்ம எம்எஸ் தோனி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய இந்த வேலை எல்லாத்தையுமே நிறுத்துங்க. நான் இந்த ஆண்டு ஐபிஎல்லில் நாங்கள் எலிமினேட் ஆகிட்டோம். மீண்டும் வாய்ப்பு கொடுத்தா கூட நாங்கள் விளையாடுறதா இல்லை. நாங்கள் எலிமினேட் ஆன அணியாகவே இருக்கிறோம். ஆர்சிபி அணி அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க, அவங்களே பிளே ஆஃபுக்கு உள்ள விளையாடட்டும் அப்படின்னு திட்டவட்டமாக பிசிசிஐ கிட்ட நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணியின் பேர்கள் களத்தில் அவங்க கொஞ்சம் முரண்பாடாக செயல்பட்டாங்க, அது உண்மைதான். அவங்களுடைய 17 வருட ஐபிஎல் ட்ரோஃபி ஜெயிக்கணும் அப்படிங்கிற கனவு, அந்த கனவு அதனுடைய ஆசை வெளிப்பாடாக தான் அவங்க செஞ்ச விஷயத்தை நான் பார்க்குறேன். அதனால் அவங்க செஞ்ச எந்த ஒரு விஷயத்துலையுமே எனக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னுக்கு பின்ன அவங்க நடந்துக்கிட்டாலும் ட்ரோஃபியை வாங்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்த அந்த ஆர்வம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதில் பெருசாக அவங்க மேலே எந்த ஒரு குத்தமோ தவறோ எனக்கு தெரியல. அதனால் ஆர்சிபி அணி மேலேயோ கோலி மேலேயோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். கோலியாக இருக்கட்டும், ஃபாப் டு பிளஸியாக இருக்கட்டும், 2 பேருமே என்னுடைய ஜூனியர் தான். அதாவது நான் பார்த்து வளர்ந்தவங்க தான் 2 பேருமே. அவங்க 2 பேருமே ஐபிஎல் ட்ரோஃபி ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சாங்கன்னா அதுவும் எனக்கு மகிழ்ச்சி தான். அதனால் ஆர்சிபி அணி அவங்கள பிளே ஆஃப் ரேஸில் இருந்து இறக்கிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் போக விருப்பப்படல. அதனால் அணி அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. பிளே ஆஃபில் அவங்களே விளையாடட்டும். இந்த ஆண்டு ஐபிஎல் ட்ரோஃபி அவங்க ஜெயிச்சா எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அவங்கள கீழே இறக்கிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் போய் கப்பு ஜெயிக்க விரும்பலை. அதனால் இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ கிட்ட நம்ம எம்எஸ் தோனி அவரே பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக நேற்று ஆர்சிபி அணிக்கு பனிஷ்மெண்ட் தர விஷயத்தை பற்றி தோனி கிட்ட கால் பண்ணி பிசிசிஐ பேசியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம தோனி தெரிவிச்சதாகவும், அதனால் இந்த தகவல், இந்த இஷ்யூ, இந்த விஷயத்தை இப்போ பிசிசிஐ இத்தோட அப்படியே அவங்க கைவிடுறதாகவும் தற்போது பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் இந்த தகவல் தற்போது சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தெரிய வந்திருக்கு. நம்ம தோனி அவர் செஞ்ச இந்த விஷயத்தை கேட்ட தற்போது ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாருமே தோனி ஹேட்டராக கூட இருக்கட்டும், அவங்களே தோனிக்கு மிகப்பெரிய மனசு இப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னு தோனி அவர்களை இப்போ எல்லாருமே பாராட்டிக்கிட்டு வராங்க.